இந்த டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதலில் அவர் காதில் காயமடைந்ததும் ஒருவர் இறந்ததும் அந்த விடயத்தை பூதாகரமாக்கியது அல்லது அவர் மீதான அனுதாபத்தை கொண்டு வந்திருந்தது. கமலாவுக்கான வெள்ளையர்கள் என்கின்ற பெண்கள் அணியொன்று தனது கூட்டத்தை ஆரம்பித்த பொழுது அந்த சூம் நிறுவனம் அந்த கொலை அவர்களால் கையாள முடியாமல் போய்விட்டது. 1,60,000 பேர் அதில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதுதான் இந்த சூம் வரலாற்றிலேயே அதிகமாக மக்கள் பங்கு பெற்றிய ஒரு அழைப்பாக. கமலா ஹாரிஸிடம் இருப்பதும் ட்ரம்பிடம் இல்லாமல் இருப்பதும் இப்பொழுது அந்த நிதானமாகத்தான் இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் தரப்பினால் கமலா ஹாரிஸ் ஒரு போட்டியாக வருவார் என்கின்ற விவகாரம் எதிர்பார்க்கப்படவில்லை. ஒரு மாற்று செய்தியை சொல்கின்றதாகவும் ஒரு பெண் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் என்பது பெண்ணியத்தின் சார்பான பல ஆதரவு குரல்களை இங்கே கொண்டு வருவதாகவும் இருக்க போகின்றது என்பதுதான் அந்த உண்மையான தரிசனமாக பார்க்க முடியும். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. அப்படி இருக்கிறீர்கள்? நலம், நாடுவது மதி. மற்றொரு உரையாடலிலே உங்களை இணைத்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் எல்லாருமே அறிந்ததுதான். ஆனாலும் அண்மைய நாட்களாக கமலா ஹாரிஸுக்கு வலுத்து வருகிற ஆதரவு என்பது, அதுவும் குறிப்பாக இந்த எத்னிக் குரூப் என்று சொல்லப்படுகிற இனக்குழுக்கள், அதிலும் பின்தங்கிய ஆபிரிக்க மக்கள், இல்லாவிட்டால் நலிந்தவர்கள், குறிப்பாக பெண்கள் மத்தியிலே இருந்து கமலா ஹாரிஸுக்கு வருகிற ஆதரவு என்பது எதனுடைய குறிகாட்டியாக இருக்கிறது? அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இது எதிர்பார்க்கப்படாத ஒரு விவகாரமாக இருக்கின்றது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதலில் அவர் காதில் காயமடைந்ததும் ஒருவர் இறந்ததும் அந்த விடயத்தை பூதாகரமாக்கியது அல்லது அவர் மீதான அனுதாபத்தை கொண்டு வந்திருந்தது. குறிப்பாக அவ்வாறான ஒரு தாக்குதல் நடைபெற்று யாருமே காயமடையாமல் அந்த அதாவது அந்த நபர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தால் கூட அது பேசு பொருளாக இடப்பட்டிருக்க மாட்டாது. ஆனால் இது இங்கே அவர் காதில் காயமடைந்ததும் மற்றும் இன்னொருவர் மரணமானதும் இன்னொருவர் படுகாயமடைந்ததும் அந்த விவகாரத்தை பெரிதாக்கியபடியால் இந்த வெற்றி என்பது டொனால்ட் ட்ரம்ப் பக்கம் அனுதாபத்தின் பால் திரும்பும் என்கின்ற கருத்தியல் கடந்த வாரம் வரை இருந்தது. அது காத்திரமாக இருந்தது. ஆனால் இங்கே ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பன நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த குழுமங்கள் சார்பாக, அதாவது எதிர்பார்க்கப்படாத வகையில் இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதற்கான காரணங்களுக்கு பின்னூட்டங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை எதிர்த்து ஹிலாரி கிளின்டன் அவர்கள் போட்டியிட்ட பொழுது அவருக்கான ஆதரவு தளம் என்பது அமைக்கப்பட்டிருந்த பொழுதும் அவரது அரசியல் பின்னணி மற்றும் அவரது கணவர் முதலே ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஏற்பட்ட விவகாரங்கள் தொடர்பாக அவரால் ஒரு பெரிய வெற்றியை முடியவில்லை. இம்முறை இடம்பெற்ற விவகாரங்கள் என்பன அதாவது முன்னுதாரணம் இல்லாதவையாக இடம்பெறுகின்றன. குறிப்பாக இவருக்கு கமலாவுக்கு ஆதரவான கருப்பின பெண்கள் என்கின்ற ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்ட பொழுது 70,000 மேற்பட்டவர்கள் அந்த சூம் கோலில் கலந்து கொண்டு சுமார் $6 மில்லியன் உடனடியாகவே சேர்த்ததோடு அக்கறையாக செயற்படுகின்றார்கள். அதே போன்று இன்னொரு இனக்குழுமம் அவ்வாறு செய்தது. அதைவிட பெருமையான விடயம் அல்லது அந்த எதிர்பார்ப்புக்கு அச்சுறுத்தலுக்கு ட்ரம்புக்கும் உள்ளாக்கி இருக்கிற விடயம் என்னவென்றால், கமலாவுக்கான வெள்ளையர்கள் என்கின்ற பெண்கள் அணியொன்று தனது கூட்டத்தை ஆரம்பித்த பொழுது அந்த சூம் நிறுவனம் அந்த கொலை அவர்களால் கையாள முடியாமல் போய்விட்டது. 1,60,000 பேர் அதில் பங்கு பெற்றிருக்கின்றார்கள். அதுதான் இந்த சூம் வரலாற்றிலேயே அதிகமாக மக்கள் பங்கு பெற்றிய ஒரு அழைப்பாக இருந்தது. இந்த பெண்களால் சாதிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், அவர்களால் ஒரு விடயத்தை எடுத்துச் செல்வதும்
வைப்பதும் இலகுவான விடயம். இந்த பெண்கள் தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி விளக்கங்களை வழங்குகின்ற பொழுது நிச்சயமாக அது இன்னும் வெற்றியை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு காரணி இந்த உந்துதலுக்கு காரணமாக இருக்கின்றது. அதற்கான காரணம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பல பெண்கள் எதிர்க்கின்ற பொழுதும் அதற்கான குரலாக ஒருவர் இதுவரை இருந்ததில்லை. இப்பொழுது அந்த கமலா ஹாரிஸ் அவர்களை அதற்கான குரலாக கூட அந்த நடுநிலையில் இருந்தவர்கள் பார்த்து இப்பொழுது இவர் பக்கம் திரும்புகின்றார்கள். ஆனால் இதுதான் தேர்தலின் முடிவாக மாறுமா என்றால் அது இப்பொழுது சொல்ல முடியாது. இன்னும் விவாதங்கள் இருக்கின்றன. இருவரும் நேரடியாக விவாதிக்க வேண்டிய விடயங்கள் போன்ற பல இத்தியாதிகள் இருக்கின்றன. அதை விட பணப்பட்டுவாடா எவ்வாறு பிரச்சாரங்களை எடுத்து செல்ல போகின்றது, விளம்பரங்களை எடுத்து செல்ல போகின்றது போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் கமலா ஹாரிஸ் அவர்கள் எதிர்பார்த்ததை விட தனது பிரச்சாரத்திலும் பிரசன்னத்திலும் நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் தன்னை ஆளுமையாக்கி கொண்டு வந்திருக்கின்றார் அல்லது ஆளுமையாக்குகின்றார் என்கின்ற விடயம் கூட இந்த விவகாரத்தில் முக்கியப்படுத்தப்பட்டு பார்க்க வேண்டும். சுரேஷ் தர்மா, நீங்கள் சொன்னது போலவே பல வகைகளிலும் இந்த இரு தரப்பினரினுடைய கருத்துக்களும் வெளியாகி மக்களினுடைய ஆதரவு எதிர்ப்பு இரண்டையுமே கணிசமான அளவு பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அண்மையிலேயும் கமலா ஹாரிஸ் இருவருமே தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை செய்கிற போது அண்மையிலே ட்ரம்ப் வழக்கம் போல அதுல ஆச்சரியம் இல்லை ட்ரம்ப் அப்படி செய்வதில்லை எல்லாம். அண்மையிலே அவர் கமலா ஹாரிஸனுடைய பெயரை உச்சரிப்பதிலே கூட ஒரு விதமான வர்ணத்தை காண்பித்திருந்தார். அவருடைய இனவாதத்தை, அவருடைய ஏற்காத தன்மையினை, ஒரு அசம்பந்த போக்கினை காண்பித்திருந்தார். அவ்வாறு சொன்னது மாத்திரமல்லாமல் அதற்கு பதிலாக அவர் சொல்லியிருந்த விடயம், ஆமாம் நான் தவறாகத்தான் அதை உச்சரிக்கிறேன், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் யாருக்கும் விளக்கம் சொல்ல போறதும் இல்லை என்று ஒரு மாதிரியான பொறுப்பற்ற பதிலை அங்கே சொல்லி இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆக நீங்கள் சொன்னது போல கமலா ஹாரிஸுக்கு இவ்வளவு தூரம் ஆதரவு வர காரணம் ஒருவேளை ட்ரம்ப் இடத்திலான ஒரு சலிப்பு மனப்பான்மையாக கூட இருக்கலாம். காரணம், அமெரிக்கர்களுடைய மனதிலே ஒரு விதமான மாற்றம் ஏற்பட்டிருக்க முடியும். காரணம், அவர்கள் தலை முழுக்க ஒரு அகங்காரமும் ஒரு மலமும் இருக்கக்கூடிய ஒருவரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. மாறாக கொஞ்சம் நிதானம் தேவைப்படுகிறது. கமலா ஹாரிஸிடம் இருப்பதும் ட்ரம்பிடம் இல்லாமல் இருப்பதும் இப்பொழுது அந்த நிதானமாகத்தான் இருக்கிறது. ஆக அது எல்லாவற்றை விட இன்னும் ஒரு முக்கியமான கருத்தினை அண்மையிலே ட்ரம்ப் பதிவு செய்திருந்தார். அதுதான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ட்ரம்பை சந்தித்த நேரத்திலே அந்த சந்திப்பிற்காக கமலா ஹாரிஸுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கமலா அந்த இடத்திலே போய் அந்த சந்திப்பை நிகழ்த்தவில்லை. அதற்கு பதிலடியாக ட்ரம்ப் என்ன சொல்லி இருந்தார் என்றால், கமலா யூதர்களுக்கு எதிரானவர் என்கிற ஒரு பிரச்சாரத்தை அங்கே வைத்திருந்தார். கமலா அதற்கு கொஞ்சமும் சலிக்காமல், இல்லை நான் பாலஸ்தீனர்களுக்காக நிற்கிறேன் இந்த இடத்துல என்று தன்னை பகிரங்கமாக நீதிக்காக அங்கே சென்றிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக எந்த அளவுக்கு ட்ரம்ப் உபயோகிக்கிற இந்த இனவாத அஸ்திரம் தொடர்ந்து கமலாவை தாக்க போகிறது, அல்லது எந்த அளவுக்கு இதனுடைய ஆதிக்கம் அமெரிக்க தேர்தலிலே நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நீங்கள் குறிப்பிட்டது போல ட்ரம்ப் தற்பொழுது இந்த இனவாதத்தை மேலெடுத்திருக்கின்றார் என்பதில், அல்லது இந்த நிறைவேற்றுமையை அல்லது எதிர்ப்பு உணர்வு, ஹேட் கிரைம்ஸ் அல்லது ஹேட் ஸ்பீச்சஸ் போன்றவற்றை செய்கின்றார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கமலா ஒரு இந்திய பெண்மணி என்பதை விட அல்லது இந்திய தமிழ் பெண்மணி என்பதை விட அவருக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு தகுதி அல்லது இந்த நற்சான்றிதழ் என்னவென்றால், அவருடைய கணவர் இப்பொழுது அவர் உப ஜனாதிபதியாக இருக்கின்றபடியால் அவர் தான் இரண்டாவது பிரிமகன் என்று இருக்கின்றவர். அவர் ஒரு யூத வழக்கறிஞர் அவர் திருமணம் செய்திருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள். அந்த இவருக்கு கமலா ஹாரிஸிற்கு நேரடியாக பிள்ளைகள் இல்லாத பொழுதும் அவர் 2 பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கின்றார். அவ்வாறாக யூத இனத்தின் திருமணம் செய்தவராக இருக்கின்ற பொழுதும் அவரது போக்கு என்பது தனது கட்சி சார்ந்தும் மற்றும் தனது தனிப்பட்ட நியாயம் சார்ந்தும் இருக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். கட்சி சார்ந்து இருந்திருந்தால் நிச்சயமாக சில வேளைகளில் அவர் மாறுபட்ட முடிவுகளை எடுத்திருக்கலாம். ஆனால் இது தேர்தலில் அவருக்கான ஆதரவுகளை கூட்டும் என்பதுதான் கருத்தாக இருக்கின்றது. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார், இவர் ஒரு யூத ஆதரவாளர் என்று. ஒரு யூத இனத்தவரை திருமணம் செய்தபடியால் அவர் யூத ஆதரவாளர் என்று. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் கூட ஒரு பெரிய பணக்காரரும் யூதருமான குஷ்னர் அவர்கள்.
எனவே இங்கே குறிப்பிட்டு இப்பொழுது அவர்கள் அதாவது இந்த கடைநிலை பிரச்சாரம் என்பதுதான் மேலோங்கி இருக்கின்றது முதற்கட்டமாக. என்றால் இது எதிர்பார்க்கப்படாத ஒரு விவகாரம். டொனால்ட் ட்ரம்ப் தரப்பினால் கமலா ஹாரிஸ் ஒரு போட்டியாக வருவார் என்கின்ற விவகாரம் எதிர்பார்க்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு ட்விட்டரில் அவர் பதிலிட்ட அதாவது கமலா ஹாரிஸ் ஜோ பைடனுக்கு எதிராக பிரதியீடு செய்யப்பட்ட பொழுது ட்விட்டரில் போட்டிருந்தார் ஒரு நபரின் கேள்விக்கு, விவாதத்திற்கு தயாராக கமலா ஹாரிஸுடன் என்பவர் பொழுது எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் நான் தயார் என டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர்கள் பின்னடித்து கருத்து வெளியிடுகின்றார்கள். கமலா ஹாரிஸ் உத்தியோகபூர்வமாக அவர்களது மாநாட்டில் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்படும் வரை டொனால்ட் ட்ரம்ப் அவருடன் நேரடி விவாதத்தில் பொருத மாட்டார் என்று. இது கமலா ஹாரிஸுக்குரிய ஒரு வெற்றி. ஏனென்று சொன்னால் தானாகவே பதிவிட்டு எங்கேயும் நான் விவாதத்துக்கு தயார் என்று விட்டு பின்வாங்குவது என்பது அவருக்கு வெற்றியை காட்டுகின்றது. மறுபக்கமாக இந்த இந்தியர்கள் இந்த தேர்தலின் ஆளுமையை கொண்டு வருவது இது நிச்சயமாக ஒரு வரவேற்கப்பட்ட விடயமாக இப்ப அதாவது வாக்காளர் வீதத்தில் பார்த்தால் இந்தியர்கள் 1% கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஆளுமை என்பது அங்கே நின்று செல்கின்ற நேரத்தில் இவ்வாறான ஒரு வரவு என்பது மற்ற இனத்தவர்களுக்கும் குறிப்பாக இஸ்பானியர்கள் கருப்பினத்தவர்கள் மற்ற அதாவது சிறுபான்மையினர் ஆசியர்கள் இப்பொழுது சீனர்கள் மற்றும் ஜப்பானியர்கள் கொரியர்கள் போன்ற தாய்லாந்தை சேர்ந்தவர்கள் போன்ற பல இனங்களுக்கும் ஒரு மாற்று செய்தியை சொல்கின்றதாகவும் ஒரு பெண் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் என்பது பெண்ணியத்தின் சார்பான பல ஆதரவு குரல்களை இங்கே கொண்டு வருவதாகவும் இருக்க போகின்றது என்பதுதான் அந்த உண்மையான தரிசனமாக பார்க்க முடியும். ஆனால் எங்களுக்கு நவம்பர் 5ஆம் தேதி மட்டும் நாட்கள் இருக்கின்றபடியால் பொறுத்திருக்க வேண்டும். ஆனால் நிலைமை என்பது மாறி செல்கின்ற ஒரு தன்மையை எட்டுகின்றது என்பது நான் குறிப்பிட்டது போல இந்த சூம் கோல் என்பது ஒரு அடையாள தரவாக நாங்கள் எடுக்க வேண்டும் என்றால் 1,60,000 வெள்ளையின பெண்கள் அதாவது கமலாவிற்கான வெள்ளையர்கள் என்கின்ற தோற்றத்தில் வந்தது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய விடயம் ஏனென்றால் அது அங்கே வாக்கு வங்கியை பிரிக்கப் போகின்றது. நிச்சயமாக. ஆக இது இப்படி நிகழ்ந்து கொண்டிருக்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த இந்தியர்களினுடைய கை நீங்கள் சொன்னது போல ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. எல்லா விதங்களும் உலகளாவிய ரீதியிலே அதனுடைய தாக்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலகளாவிய என்று நாங்கள் உச்சரிக்கிற போது அதனுடைய மேலெழுந்து நிற்பது அமெரிக்கா தான். ஆக அமெரிக்காவினுடைய தேர்தலிலும் அதனுடைய கணிசமான தாக்கத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இவர்கள் இருவருக்கும் தேர்தலினுடைய வெற்றி என்று வருகிற போது இரு தரப்புக்கும் இடையிலே இடை போட்டு பார்ப்பதற்கு பலவீனம் என்று இருக்க வேண்டும். கமலா ஹாரிஸ் யார் என்று தேடுகிற போது ஒரு வைஸ் பிரசிடென்டாக மாத்திரம்தான் அவரை தெரிந்திருக்கும், இல்லாவிட்டால் இப்பொழுது தேர்தலுக்கான கேண்டிடேட்டாக அவரை தெரிந்திருக்கும். ஆனால் கமலா ஹாரிஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே ஒரு செனட்டராக இருந்திருக்கக்கூடியவர் அமெரிக்காவின். அதே போல அவர் டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னியாக இருந்திருக்கக்கூடியவர். ரைட் விங்ஸ் என்று சொல்லுகிற பெண்கள் அமைப்பினுடைய மிக முக்கியமான ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்கக்கூடியவர். அவர் என்ன செய்தார் என்று தேடி பார்க்கிற போது பெண்களுக்கான விடுதலை, சுதந்திரம், அவர்களுடைய நலிவுத்தன்மையில இருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவது, அடிப்படை தேவைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள, குறிப்பாக சுத்தமான காற்று, சுத்தமான நீர், இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான பங்காற்றிய ஒருவர். இது கமலா ஹாரிஸினுடைய பலம். சில முக்கியமான விடயங்களை அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பேச எங்களுக்கு கிடைத்திருந்தது. அது ஒரு பெரிய விடயம். இன்னும் 100 நாட்களுக்கு மிக குறைவான நாட்கள் தான் எங்களுக்கு மிச்சமாக இருக்கிறது. ஆக பேசுவதற்கு, ஆராய்வதற்கு அன்றாடம் அதுவும் ட்ரம்ப் தரப்பில் இருந்து கண்டென்ட் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நாங்கள் அவற்றை பேசியாக வேண்டும். தொடர்ந்தும் நாங்கள் சுரேஷ் தர்மாவை அடுத்து வருகிற நாட்களிலே இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 8:47. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.